வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் பேச போறது பந்தாஸ். இந்த பந்தங்கள் என்ற டாபிக்கை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, காலையில திருமதி சத்யபிரியா என்னை கூப்பிட்டு, பந்தங்கள்னு பேச போறீங்களே, நீங்க என்ன சொந்த பந்தங்களை பத்தி பேச போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏமா அப்படி கேக்குறீங்கன்னு நான் கேட்டேன். ஒரு சிலர் அதுதானா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாங்க. உண்மையிலேயே அதுவும் ஓரளவுக்கு உண்மையா இருக்கலாம். ஏன்னா சொந்தம் அப்படின்னா அர்த்தம் தெரியும். பந்தங்கள்னா என்ன தெரியும்? பந்தங்கள்னா நம்மோடு பின்னி பிணைந்தவர்கள், நம்மோடு பூட்டி வைக்கப்பட்டவர்கள் தான் பந்தங்கள். யாரு? நம்மளுடைய மனைவிகள், குழந்தைகள், பேர குழந்தைகள். இவங்கெல்லாம் நம்மளோடு பின்னி பிணைந்து இருக்கிறவர்கள். அதனால் நம்மோடு பூட்டி வைக்கப்பட்டவர்கள் சொல்லலாம் அந்த பந்தங்கள். அதே மாதிரி நம்ம உடம்புல நம்மளுடைய அந்த பிராண வாயு, பிராண எனர்ஜி, உயிர் சக்தி எவ்வாறு பூட்டி வைக்கப்படும் என்பதை தான் பந்தங்கள்ல பார்க்கிறோம். பந்தத்துல என்ன பார்க்க போறோம்? நம்மளுடைய உயிர் சக்தியை பூட்டி வைக்க போகிறோம். பூட்டி வைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ நம்ம பூட்டி வைக்கிறதுனால நம்ம பருவுடல்ல அந்த சக்தியை பூட்டி வைக்கிறோமே தவிர, ஆனா சூக்கும உடல், காரண உடல், நம்மளுடைய மனம் அனைத்திலும் அது சக்தியாக ஒரு வெடிகுண்டை போல் பரவி நமது மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. அது வெறும் கை கால்களை மடிப்பதல்ல, சதைகளை சுருக்குவது இல்லை, அது அவற்றை கடந்தது. அந்த மாதிரி ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தியை நாம் எவ்வாறு உடலில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு பூட்டுதான் பந்தங்கள். இப்ப உங்களுக்கு பந்தங்கள் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அது ஒரு பூட்டு, பரு உடலில் நாம் அமைக்கும் ஒரு பூட்டு. அதனால் நம்மளுடைய உள் உணர்வுகளை நாம் எவ்வாறு திறக்கிறோம். வெளியே ஒரு கதவு மூடனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பருவுடலில் பூட்டினாலும் உள்புறம் அனைத்து சூக்கும உடல், காரண உடல், மனம் அனைத்தும் திறந்து இறையை அடைவதற்கு வழிவகுக்கிறது பந்தங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல முத்ராஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம முத்ராஸ்ன்னு என்ன யூஸ் பண்றோம்? வெளிப்படையா கையில இந்த மாதிரி யூஸ் பண்றதா முத்ராஸ். ஆனா இது வெளிப்புறமாக உபயோகப்படுத்தக்கூடிய முத்திரைகள். ஆனா இதுல நாம் உட்புறமாக இந்த பந்தங்களில் ஒரு சில முத்திரைகளை உபயோகப்படுத்துகிறோம். அது என்ன அப்படின்னாக்க, கீழே அடிப்பகுதியில நம்ம அஸ்வினி முத்திரையை உபயோகப்படுத்துறோம். அதே சமயத்துல கழுத்து கிட்ட ஜலதர் பந்தாவுல கேசரி முத்திரையை உபயோகப்படுத்துறோம். அதே சமயத்துல நம்ம ஹம், அதாவது ஜெனிட்டல் சொல்லுவோம், பிறப்புறுப்புகள். அந்த இடத்துல நம்ம ஜகஜோலி முத்ரா, வஜ்ரோலி முத்ரா என்ற முத்திரைகளை உபயோகப்படுத்துகிறோம். அதனால இத்தனை வகையான முத்திரைகளும் இந்த பந்தங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறது. நம்ம வெளிப்புற இருந்த முத்திரைகளை மட்டும்தான் கவனித்திருக்கிறோமே தவிர, உட்புறமாக இத்தனை முத்திரைகளை பந்தங்களில் உபயோகப்படுத்தி அந்த பிராணனை பூட்டி உட்புறமாக நாம் வெடிக்கச் செய்கிறோம் என்பதுதான் இந்த டாபிக். அதுதான் நம்ம இப்போ ஒன்றொன்னா பார்க்க போறோம். அதுல இதான் நான் கடைசியில மேல பார்த்துக்கிறது பார்த்தா, நம்ம அடிப்பகுதி பெரினியம், அதாவது மூலாதாரம் இருக்கும் இடம், கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் இருக்கும் இடம். அதேதான் பெல்விக் டயப்ரம் சொல்றோம். அங்கதான் அஸ்வினி முத்திரையும் மூலபந்தத்தையும் யூஸ் பண்றோம். அதே சமயத்துல நடு வயிற்றில் நாம் உபயோகப்படுத்துவது உத்தியான பந்தம். மேல யூஸ் பண்றது ஜலந்தர பந்தம். அப்போ ஜலந்தர பந்தம், மூல பந்தம் ரெண்டையும் அழுத்தும் பொழுது, நான் இங்க பாத்தீங்கன்னாக்க இந்த கொக்கோ கோலா டின் வச்சிருக்கிறேன். அந்த டின்னில் எப்படி இருக்கும்? மேலேயும் மூடி இருக்கும், கீழேயும் மூடி
இருக்கும், உள்ள நுரை ததும்பிட்டு இருக்கும். உடைஞ்சா என்ன ஆகும்? அப்படியே பொங்கி வரும். அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை உள்ளே அடக்கி அதை உள்ளே பொங்கி வர செய்கின்றோம். அதுதான் இதுல நாம செய்யும் முயற்சிகள். அப்போ இதுல நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம்? மூலபந்தம் யூஸ் பண்றோம், ஜலந்திர பந்தம் யூஸ் பண்றோம், உத்தியான பந்தம் யூஸ் பண்றோம். இந்த மூன்றையும் இணைத்து செய்பவதுதான் மகாபந்தம். நம்ம நிறைய பேர்த்துக்கு இந்த மூணு பந்தங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். இந்த மூணு பந்தங்களையும் இணைத்து நாம் உபயோகப்படுத்துவது மகாபந்தம். ஏன்னா நான் போன மாசம் பேசினப்ப நாடி சோதனையை பத்தி பேசும் பொழுது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நான் பேசினேன். லெவல் 1ங்கிறது ஒரே மூக்குல மூச்சு விடுவது. லெவல் 2ங்கிறது ஆல்டர்னேட் பிரீத்திங், இடது மூக்குல எடுத்து வலது, வலது மூக்குல எடுத்து இடது, அந்த மாதிரி விடுவது. மூன்றாவது கும்பகம். கும்பகத்தை உபயோகப்படுத்தி நாடி சோதனை. நான்காவது கேவல கும்பகம். கேவல கும்பகம் தான் மகாபந்தம். அந்த கேவல கும்பகத்தை நாங்க அதிகம் பேசல. இன்னைக்கு அந்த கேவல கும்பத்தை உபயோகிக்கக்கூடிய மகாபந்தத்தை நாம் பார்த்து கொள்கின்றோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம யோகாவை பத்தி நிறைய தெரிஞ்சிட்டோம். இனி அதுக்கு மேல மேல போகணும். அதுக்காக நான் நம்ம மகரிஷி எளிய முறையில சொல்லி கொடுத்திருக்கிற அந்த யோகத்தை தாண்டி அதற்கு மேலும் உள்ள ஒரு சில நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் நான் இந்த பதிவை பதிவிக்க விரும்புகிறேன். அதனாலதான் போன தடவை நான் வெறும் நாடி சோதனையை பற்றிய 40 நிமிஷம் பேசினேன். இன்னைக்கு நாடி சோதனையின் 4வது பகுதி, அதாவது கும்பகம் வித் பந்தாஸ் அப்படிங்கிற மகா கும்பகத்தை பத்தி நான் இங்க பேசுறேன். இது நீங்க மனசுல ரொம்ப பதிய வச்சுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ஆழமா போறேன். அதனால போகும்போது கொஞ்சம் வேகமா போக வேண்டியிருக்கு. ஏன்னா நேரமின்மை ஒரு காரணம். இப்போ இதுல நம்ம சக்தி அப்படிங்கிறது உள்புறம் அடக்கும் சக்தி. அந்த சக்தியில எத்தனை வாயுக்கள் இருக்கின்றன? 5 வாயுகள் இருக்கின்றன. பிராணா, உபானா, சமனா, உதயனா, வியானா. இந்த 5 வாயுக்களும் நம்மளுடைய உடம்பை எவ்வாறு பராமரிக்கிறது, எவ்வாறு ஒரு சீரான நிலை மேல் வைத்துக் கொள்கின்றது, வியாதி வராமல் எவ்வாறு தடுக்கிறது, அதே சமயத்தில் நம் உடம்புக்கு எவ்வளவு எதிர்ப்பு சக்தியும் பிராண சக்தியும் கொடுக்கிறது என்பதற்கு மூல காரணம் இந்த 5 வாயுக்கள். இதைய 5 வாயுக்கள் சொல்லுவோம், பஞ்ச பிராணான்னு சொல்லுவோம், பஞ்ச வாயுன்னு சொல்லுவோம். நம்ம வாயு வேற பிராணா வேற நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல, பிராணமும் வாயுவும் ஒண்ணுதான். இது பஞ்ச பிராணாஸ். இது ஞாபகம் வச்சுங்க. நம்ம பிராணம் வேற வாயு வேறன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது, அது பஞ்ச பிராணாஸ். ஓகே, இது நான் அப்புறம் பேசுறேன். இதுல நம்ம இதோடு 5 வாயுக்களோடு இடநாடி, பிங்கள நாடி. இடநாடினா என்ன, பிங்கள நாடினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மறுபடியும் நான் கொஞ்சம் சொல்ல வருவேன். அது எவ்வாறு இணைகிறது, எவ்வாறு நாம் அந்த இறை உணர்வை பெறுகிறோம் என்பதும் அதான். அப்போ இந்த இதுல நம்மளுடைய அந்த சக்தியை அடைத்து வைத்தால் என்ன ஆகும்? பொதுவா நம்ம யோகா செஞ்சாக்க அமைதியா இருக்கும், எல்லாமே ஜில்லுன்னு இருக்கும், கூலா இருக்கும். அப்படிங்கறதுதான் யோகா. ஆனா இந்த பந்தாசுல நாம செய்யும் பொழுது அந்த சக்தி அடிக்கப்படுகிறது, அது எரியூட்டப்படுகிறது, வெப்பப்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன ஆகுதுனாக்க அதனுடைய உஷ்ணம் அதிகம் ஆகி நம்ம உடலில் பரவும் பொழுது பொதுவாக பரவும் நாடிகள் இல்லாமல் இதுவரைக்கும் பரவாமல் டார்மெண்டா இருந்த அந்த மற்ற நாடிகளுக்குள்ளும் புகுந்து நமது உடம்பில் உள்ள சக்தியை வெடிக்க வைக்கிறது. அதுதான் அந்த உஷ்ண சக்தி. அந்த உஷ்ண சக்தியை இதில் உருவாக்குகிறோம். இப்போ அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதை பத்தி இந்த பந்தாஸ், மகாபந்தாஸ், இதெல்லாம்
அதிகமா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹத யோகா, சந்திர யோகா, குண்டலினி யோகா. இதுல ஹத யோகாவுல தான் இதை அதிகமாக சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த ஹத யோகாவை முதல்ல பார்க்கலாம். முதல்ல நம்ம உடம்புல சக்தி இருக்கு, சக்தி ஓடுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சக்தி எந்தெந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஏர்போர்ட்னா உங்களுக்கு தெரியும், விமான நிலையம். விமான நிலையத்துக்கு போனா நீங்க அங்க பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் உள்ள போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு இருப்பாங்க, ஒரு லக்கேஜ் உள்ள அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல வெளியே ஒரு கார் நிற்கும், ஜனங்கள் அவசர அவசரமா இறங்குவாங்க. இன்னொரு பக்கம் ஜனங்கள் அவசர அவசரமா வெளியே போயிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த பக்கம் பார்த்தா விமான ஓடு பாதையில் விமானங்கள் ஏறிக்கொண்டிருக்கும், விமானங்கள் இறங்கிக் கொண்டிருக்கும். அந்த விமானங்கள் ஓட்டத்தை வந்து ஒரு சிலர் கட்டுப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதே சமயத்துல அந்த விமான தளத்துல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இத்தனை வேலைகள் நடக்குது இல்லையா? அத்தனை வேலைகளும் நம்முடைய உடலில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். நம்மளுடைய சக்தி நம்ம எப்படி இயங்குங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. நாம் இந்த விமான நிலையத்தை உதாரணமாக சொல்லி நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். இத்தனை விதமான வேலைகளை நம்முள் இருக்கும் அந்த பிராண சக்தி விதவிதமாக செய்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்யும் பொழுது என்னன்னா, ஒன்னொன்னும் ஒரு வண்ண ஓவியத்திற்கு இணையானது. ஒரு ஒரு வேலையும் அது அவ்வளவு அழகாக, முறையாக, சீராக செய்து நம்மளுடைய உடலை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு வேலை அல்ல, 100 வேலைகளை 100 விதமாக அழகாக நடத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற சக்தி அது. அதனால அந்த சக்தியினுடைய பொருளையும் அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிறது மிகவும் முக்கியம். இது நம்ம ஆழ் மனதுல பதிச்சுக்கணும். ஏன்னா நான் இது படிக்கும் போதுதான் எனக்கு தலையே சுத்திடுச்சு. இவ்வளவு வேலை நடக்குது, ஆனா நாம் இதெல்லாம் கண்டுக்காம ஐம்புலன்கள்ல போயிட்டு ஐம்புலன்களின் ஆசையில சிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் நம்ம இந்த அழகான உடலை கொடுத்து நம்மை எவ்வாறு இயக்கிக் கொண்டிருக்கிறார்னு பார்க்கும்பொழுது நம்ம அந்த கடவுளுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நம்ம அவரை வணங்கி 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 நன்றியை சொல்லிக் கொண்டேதான் இருக்கணும். இதான் அது. இவ்வளவு எப்படி ஒரு ஒரு ஓவியம் ஒரு ஒரு விதமாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஒவ்வொரு சக்தியும் அழகாக நம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது அந்த ஒவ்வொரு வாயுவையும் பத்தி பார்க்கலாம். முதல்ல பிராணவாயு, ரெண்டாவது அபான வாயு. பிராணவாயுங்கிறது என்ன? நாம மூச்சு காற்றை இழுத்து நம்ம நெஞ்சு பகுதிக்கு அப்ப வேலை செய்யுது. அதே சமயத்துல பிராணவாயு நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? காற்றிலிருந்து கிடைக்கிறது, உண்ணும் உணவிலிருந்து கிடைக்கிறது, குடிக்கும் நீரிலிருந்து கிடைக்கிறது. இவையெல்லாம் நம் உடம்புக்கு உடம்பில் சக்தியை நிரப்புகின்றன. எதற்காக? நம் உடம்பு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் சீராகவும் இயங்குவதற்காக இந்த பிராண சக்தி நம் உடம்பில் வேலை செய்கின்றது. அதே சமயத்தில் அபான வாயு, இவ்வளவு வேலைகள் நடக்கும் பொழுது எத்தனை கழிவுப் பொருள்கள் வரும். அந்த கழிவுப் பொருள்களை நம்ம சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது, பெண்களுக்கு மாதம் மாதம் தீட்டு, இதன் மூலம் அந்த கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவுவது அபான வாயு. அதனால அபான வாயுன்னா அது கெட்ட வாயு நினைக்காதீங்க. ஒண்ணு பிராணவாயு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, அபான வாயு கழிவுப் பொருட்களை நீக்கி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே சமயத்துல நானே சொன்னேன், மூணாவது இது சமண வாயு. அது என்ன அப்படின்னாக்க மூணாவது ஃபங்க்ஷன். இது நம்மளுடைய வயிற்றில் தொப்புள் பகுதியில் இருக்கிறது. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இங்க ஹீட் ஜெனரேஷன் ஆகுது. ஏன்னா சோலார் பிளக்ஸஸ் இங்கதான் இருக்கு, மணிப்பூரகம் இங்கதான் இருக்கு. மணிப்பூரகம் தான் நம்மளுடைய ஜீரண சக்திக்கு முக்கியமானது. ஜீரணம் நடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க வெப்பம் உருவாகிறது. இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க அடிவு பயிற்றுல இந்த ட்ரையாங்கிளா இருக்கும். இந்த இடத்துல நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது.
அங்கு நெருப்பு உருவாகிறது. உத்தியான பந்தத்துல இந்த நெருப்பை தான் நாம் இன்னும் ஜாஸ்தி செய்து நாம் மேலும் கீழும் அடைத்த அந்த பிராண சக்தியை இன்னும் வெப்பமாக்கி வெடிக்க செய்கிறோம் என்பதை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உத்தியான பந்தத்துல, அதாவது சமண வாயு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ அபான வாயுன்னா என்னன்னு தெரியும், பிராண வாயுன்னா என்னன்னு தெரியும், சமண வாயுன்னா என்ன தெரியும். அடுத்தது 5 சொல்லியிருந்தேன். வியான வாயு, உதன வாயு. வியான வாயு என்ன பண்ணுதுன்னா, இந்த சக்தியெல்லாம் நம்ம உடம்பு பூரா பரவ செய்கிறது. அதற்காக அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அது கிடைக்கிற அந்த நல்ல சக்தியை உடம்பு பூரா பரவ செய்கிறது. அப்போ உதன வாயுனா, உதன அப்படின்னாலே உதடுன்னு வச்சுக்கோங்களேன், வாய். அப்ப என்னது வாய்? எதற்காக உதன வாயு? நம்மளுடைய சொற்கள், நம்ம மனசுல நினைக்கிறத வெளியே சொல்றதுக்கு. அதே சமயத்துல இது நம்ம தைராய்டோடு இணைந்தது. தைராய்டு எதற்காக உதவுகிறது? நம்மளுடைய உயிர் சக்தியை செல்லுலார் லெவல்ல உருவாக்குகிறதுக்கு உதவுகிறது. தைராய்டும் பேரத்தைராய்டும் உதவுகிறது. அதனால உங்களுக்கு இப்ப நான் 3 வாயும் சொல்லிட்டேன். அப்பான வாயு, பிராணவாயு, சமண வாயு, வியான வாயு, உதன வாயு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி வேலை செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வாயுக்களை தனியா இல்லாமல் இன்னும் 2 பிராணங்கள் இருக்கின்றன. பிராணவாயுனா பிராண சக்தி. அது நான் முதலே சொன்னேன், பிராண சக்தி வேற வேற விதமா இயங்குகிறது. அந்த 5 வாயுக்கள் எவ்வாறு இயங்குகின்றன சொன்ன, அதை இல்லாமல் இன்னும் 2 சக்திகள். அதுதான் பிங்கள நாடி, இடநாடி. நம்ம 5 சக்திகளோட இந்த 2ஐயும் சேர்த்துனா இது 7 சக்திகளாக ஆகிறது. அப்போ இந்த ஹத யோகாவுல அந்த பிங்கள நாடி, ஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த பிங்கள நாடி, சூரிய நாடி, ஆண்மைக்குரிய நாடி, வெப்பத்திற்குரிய நாடி. சைனீஸ்ல யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிங்கள நாடிக்கு உரிய வேர்டு தான் ஹா. அடுத்தது கதா அப்படிங்கிறதுல ஹா இருக்கிறது. ரெண்டாவது தா. தா அப்படின்னா அது இடநாடியை குறிக்கிறது, பெண்மையை குறிக்கிறது, சந்திரனை குறிக்கிறது, ஞானத்தை குறிக்கிறது, ஒரு குளுமையான ஒரு சக்தியை கொடுக்கிறது. இதற்கு சைனீஸ்ல சொல்றது இன். அப்ப யாங், இன் அப்படிங்கிறது ஹத யோகா. ஹா த, ஹத அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். ஹாங்கிறது மறுபடியும் வச்சுக்கோங்க, பிங்கள நாடி. தாங்கிறது இடநாடி. இது ஏன் முக்கியங்கிற நான் மறுபடியும் வர்றேன். இது எல்லாமே இணைக்கப்படும் போக போக. அப்போ இந்த ஹத அப்படிங்கிறது நம்ம இப்ப என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது இது இந்த இடநாடி, பிங்கள நாடி, இதுல ஓடுகிற அந்த பிராண சக்தி இருக்கு இல்லையா, அது எப்படி ஓடுறதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிறது. எங்க ஓடுறதுன்னு தெரியாம இருக்கு. நாம இந்த மாதிரி பந்த செய்யும் பொழுது, அந்த மூலபந்தம் செய்யும் பொழுது, அந்த சக்தியை அடக்கும் பொழுது, அந்த நாடிகளில் ஓடுபவை என்ன ஆகுதுன்னா இரண்டும் இணைந்து விடுகிறது. இதெல்லாம் எங்க ஓடுறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருந்த அந்த நாடிகள் இந்த பந்தா செய்யும் பொழுது இணைந்து விடுகிறது. அப்ப என்ன? ஆங்கன நாடியில் அந்த சக்திகள் இணைந்து விடுகிறது. அந்த இணைந்து ஓடும் பொழுது அது சுஷ்மன நாடி வழியாகவும் மேலே போக ஆரம்பிக்கிறது. ஏன்னா இணைந்த சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த சக்தியாக சுஷ்மன நாடியில் உள்ளே போக ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன ஆகுது? இடநாடி, பிங்கள நாடி, சுஷ்மன நாடி மூன்றும் இணைகின்றன. இந்த மூன்றும் இணைவதற்கு நம்மளுடைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கம்னா நம்ம எங்க பார்க்கிறோம்? அலகாபாத்ல கங்கா, யமுனா, சரஸ்வதி, இந்த மூன்றும் இணையும் இடங்கள் தான் திரிவேணி.
அதே மாதிரி கங்கா யமுனா என்னன்னாக்க இடநாடி பிங்கள நாடி. இது இணையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அறியாமல் மறைந்து மறைபொருளாக இருக்கும் சரஸ்வதி வருகிற மாதிரி சுத்மன நாடியும் சேர்ந்து மூன்றும் இணைந்து நமக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கிறது. இதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னாக்க, பகல் இரவு இவை சந்திக்கும் நேரம், சந்தி நேரம், டஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இது மூன்றும் இணையும் நேரங்கள். அந்த மூன்றும் இணைந்தால்தான் ஒரு நாள் முழுமையாகிறது. அதே மாதிரி நம்மளுடைய அறிவும் முழுமை அடைகிறது. இதில் இன்னும் சொல்ல போனா, இந்த மூன்றும் தூண்டப்படும் பொழுது நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் என்ன? லாஜிக், அறிவுக்குரியது. வலது மூளை என்ன? நம்மளுடைய அஹ், புதிய படைப்புகளுக்கு உரியது, ஞானத்திற்கு உரியது. அப்போ அறிவுக்கு உரியதும் ஞானத்திற்கு உரியதும் இணையும் பொழுது நமக்கு அந்த ஒளி கிடைக்கிறது. அந்த மாதிரி இந்த மூன்றும் சேரும் பொழுது அது திரிவேணி சங்கமமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம். வலது மூளையும் இடது மூளையும் இணைந்து நம்மளுடைய மனக்கண், மூன்றாவது கண் திறக்கும் இடமாகவும் இருக்கலாம். இந்த சக்திகள் இணைந்து நமக்கு இத்தனை பலன்கள் கிடைக்கின்றன. அதே சமயத்துல நம்ம சுஷ்மன நாடி கீழிருந்து மேல போகும். நாம் எப்பவுமே நார்த்து போல் சவுத் போல், அது வடக்கு தெற்குன்னு காந்த சக்தியில பிரிச்சிருப்போம். தெற்கிலிருந்து வடக்குக்கு போறதுதான் சவுத் போல் டு நார்த் போல். இந்த மாதிரி இந்த சக்தி கீழிருந்து மேலாக போகிறது. கீழிருந்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலாக போகிறது அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, கீழே இருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் அகன்ற மனமாக இல்லை, குறுகிய மனமாக இருக்கிறது. அப்ப நமக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கு. எதுலையுமே ஒரு திருப்தி இருக்காது. நம்ம ஐம்புலன்களில அந்த கீழ்த்தரமான ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு கொண்டே இருப்போம். அதனால நாம ஒரு கீழ்த்தரமான விலங்கின வாழ்க்கைக்கு உரியதுதான் கீழ்ப்பகுதி. அதே சக்தி மேலே போக போக நாம் என்னவா ஆகிறோம்? நம்மளுடைய சக்தி கூடுகிறது, நமக்கு தன்னம்பிக்கை வருகிறது, பயம் போகிறது, நமக்கு மற்றவர்களிடம் இருக்கும் அந்த மனித நேயம் பெறுகிறது, ஆணவம் போகிறது. அதனால நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு இது காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சக்தி உருவாகி சுஷ்மன நாடி வழியாக மேலே போகும் பொழுது நமக்கு அந்த பெரிய விழிப்புணர்வு கிடைக்கிறது. அப்போ என்ன பண்றோம்? இந்த லாக்ஸ் நமக்கு எதுக்காக உபயோகப்படுகிறது அப்படின்னாக்க, விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு உருவாகிறது. டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். இது சும்மா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா வராதுங்கிறது தான் முக்கியம். அது நான் கடைசியில சொல்றேன். அப்போ நம்ம இந்த மூணு இதுல என்ன பண்றோம்? மேல கேசரி முத்ரா, ஜலந்தரி பத்ர முத்ரா மேல மேல பிராணனை நம்ம அடைச்சிடுறோம். அதே மாதிரி கீழே மூல பந்தத்தின் மூலம் அபான வாயுவை அடிச்சிடுறோம். நடுவுல உத்தியான பந்தத்தை நாம் உருவாக்கும் பொழுது சக்தி உருவாக்கி, இந்த உஷ்ணம் உருவாகி இந்த சக்தியை உடல் முழுவதும் பரப்புகிறது. இதுதான். மேல உதரவிநாதம் இருக்கு, கீழே பெல்விக் டயப்ரம் இருக்கு, நடுவுல உத்தியான பந்தம் இந்த கேன்ல இருக்கிற மாதிரி சக்தி உருவாக்கி அது பிரியும் பொழுது அது வெடித்து உடல் பூரா பரவுகிறது. இது நீங்க மனசுல இந்த டயக்ராம் நல்லா வச்சுட்டு தான் உள்ள என்ன நடக்குதுங்கிறத நாம மனக்கண்ணால பார்க்க முடியும். இதுதான் இத்தனை ஏரியாக்கள் நாம இதுல யூஸ் பண்றோம். அப்போ யோகத்துல நம்ம என்ன செய்ய விரும்புறோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய யோக சக்தியை அதிகப்படுத்த விரும்புகிறோம். அதிகப்படுத்துறதுனால நமக்கு அந்த விழிப்புணர்வு வருகிறது. விழிப்புணர்வு வரும் பொழுது அந்த சக்தி மேலே போக 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 நாம் இன்னும் தூய்மைப்படுகிறோம். அந்த தூய்மைப்பட்டு அந்த சுஷ்மன நாடியில கீழிருந்து மேல போகும் பொழுது
தன்னம்பிக்கை உருவாகிறது, எல்லா பொருள்களும் புரிய ஆரம்பிக்கிறது, அந்த இறை நிலையை உணர ஆரம்பிக்கிறோம். அதுதான் இந்த பந்தங்களுடைய முக்கிய நோக்கம், குறிக்கோள். இதுதான் கோல் ஆஃப் யோகா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்துல இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி பந்தங்கள் செஞ்சா அப்படின்னா, நமக்கு ஜீரணம் நல்லா நடக்கும், கழிவுப் பொருள்கள் சுத்தமா வெளியேற்றப்படும். அதனால என்ன ஆகுது, உடம்பில் தூய்மையான ஒரு சக்தி உருவாகுது. தூய்மையான சக்தி அது மிகவும் பவர்ஃபுல்லா இருக்கனால நம்மளுடைய நாடிகளில் அந்த 72,000 நாடிகளும் வேலைக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த மாதிரி கொண்டு வரப்படும் பொழுது நமது உடலில் உள்ள உட்பகமாக உருகின்ற நம்மளுடைய மனசக்திக்கு இல்லாமல் அந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வழியா வேலை செய்யற அத்தனை, உதாரணமா நுரையீரல்கள், குடல்கள், ஸ்டொமக்கு, கிட்னி, இவையெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த உறுப்புகள் மிகவும் அழகாக வேலை செய்வதற்கு இது உதவுகிறது. அதே சமயத்தில் மனதை கூர்மைப்படுத்துகிறது, மனதை உயர்த்துகிறது, மன அழுத்தத்தை தளர்த்துகிறது. இந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் ஒரு ஆரோக்கியம் மிகுந்த, ஒரு உண்மையான உயர்ந்த மனதை கொண்ட, தெய்வீக மனதை கொண்ட ஒரு மனிதனாக உருவாகுவதற்கு இது மிகவும் உதவுகிறது. ஆனா இது எப்ப செய்யக்கூடாது அப்படிங்கிறதுதான். நம்ம அந்த மாதவிடாய் இருக்கும் பொழுது செய்யக்கூடாது. ஹை பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருந்தாலும் செய்யக்கூடாது, கம்மியா இருந்தாலும் செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு ஹெர்னியா இருந்தா செய்யக்கூடாது. வயிற்றுல ஏதாவது கஷ்டம், ப்ராப்ளம், அன்டைஜஷன், அல்சர், இந்த மாதிரி இல்லைன்னா குடல்ல ஏதாவது அடைப்பு, இந்த மாதிரி எல்லாம் தான் இதை சரி செய்ததுக்கு பிறகு நம்ம இந்த பந்தங்களை செய்ய வேணும். அதே சமயத்துல சமீபத்துல ஏதாவது வியாதி இருந்தா அந்த வியாதி போற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் நம்ம செய்யணும். கண்ணுல ஒரு, நம்ம எப்படி உடம்புல பிளட் பிரஷர் இருக்கோ அதே மாதிரி கண்ணுல ஒரு பிரஷர் இருக்கு. அதுக்கு பேர் கிளக்கோமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளக்கோமா இருந்தாலும் நாம் இந்த பந்தங்களை செய்யக்கூடாது. ஹார்ட்ல வியாதி, நம்ம இதயத்துல வியாதி இருந்தாலும் நாம் இதை செய்தா அந்த வியாதியை ஜாஸ்தி செஞ்சிடும். அதனால இதய வியாதிகளையும் சரி செய்த பின்பு நாம் இதை செய்ய வேண்டும். இப்போ நான் முடிவுரையா கூற என்ன வர்றேன் அப்படின்னா, இதான் முக்கியம். இது நான் வார்னிங்னே சொல்லுவேன், எச்சரிக்கைன்னே சொல்லுவேன். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஆனா செய்யும் போது சும்மா கண்ண மூடி உட்கார்ந்துட்டு ஜலதர பந்தம், உத்தியான பந்தம், மூல பந்தம் செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க கிடைக்காது. அதான் முக்கியம். என்ன பண்ணணும், நம்ம இந்த இதை என்ன பண்ணா நல்லா யோகம் செஞ்சு பழகணும். நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, யோகம், இதெல்லாம் செய்து நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு விழிப்புணர்வை அடைந்ததுக்கு அப்புறம்தான் நாம் இந்த பந்தங்களை செய்ய வேண்டும். அதற்கு முன்பு எந்த காரணத்தை கொண்டும் ஏனோ தானோ அப்படின்னு நாம செய்யக்கூடாது. அதனாலதான் இதை நம்மளுடைய ஞானிகள் நேராக சொல்லவில்லை, ஒரு ரகசியமாக தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம இப்ப என்ன வந்துட்டோம்னா ரகசியத்தை பூரா உடைச்சு வெளியே தள்ளிட்டு இருக்கிறோம். எல்லாரும் சிம்பிளா நினைக்கிறோம். இல்ல, இது மிகவும் அதாவது நிறைய பயிற்சிகள், யோக பயிற்சிகள் எடுத்து அதில் ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற பிறகு ஒரு குருவின் பார்வையின் மூலம் இதை நாம் செய்ய வேண்டும். அதனால நல்ல பயிற்சி தான் செய்யணும். அப்ப என்ன பண்ணணும், நமக்கு ஆசனா தெரியணும், பிரணயமா தெரியணும், முத்ராஸ் தெரியணும், யோகாஸ் தெரியணும், காயக்கல்பம் தெரியணும். இத்தனையும் பிராக்டிஸ் பண்ணி நாம் ஒரு முதிர்ந்த நிலையை அதிர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு குருவின் பார்வையோடு நாம் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். ஆக்சுவலா ஏன்னா நான் படிக்க படிக்க எனக்கு அந்த பயம் வந்துடுச்சு, இது நாம சிம்பிளா தொடக்கூடாது. சரி, நான் இவ்வளவு டாபிக் நான் பேசினேன் இல்லையா, இந்த பேசுனது நான் எங்கேயாவது காப்பி அடிச்சிருப்பேன் இல்லையா?
இது நானா கண்டுபிடிக்கல. நான் எத்தனையோ ரெஃபரன்சஸ் எடுத்து பார்த்தேன். கடைசியில நான் காப்பி அடிச்சது இவருடைய இடத்துல இருந்து தான். இவருடைய பேர் வந்து ரால்ஃப் சாவிக். இவர் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு ஞானி. இவர் வந்து 1972ல யோகா படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஹிமாலயாஸ்ல படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய குரு வந்து ஹெச் சுவாமி ராமா அண்ட் பண்டிட் ராஜமணி திகுனைத். இவங்க கிட்ட தான் இவர் யோகாவுக்கும் தீட்சையை பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் மேல என்ன படிச்சிருக்காருனாக்க தத்துவங்களை படிச்சிருக்காங்க, மனோதத்துவத்தை படிச்சிருக்காங்க. இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் யோகா செய்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு யோகா ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ஒய்ஃப் பேர் வந்து மேரி கெயில். இந்த மாதிரி நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு நம்ம யோகா வந்து நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு நாம் உலகிற்கு கொடுத்தோம். அந்த உலகிற்கு கொடுத்த யோகாவை ஒரு வெளிநாட்டு மனிதர் வந்து இவ்வளவு ஆழமாக படித்து நமக்கு கொடுத்து, நான் அதை காப்பீடித்து இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நாம நிச்சயம் இவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை கூற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏன்னா நம்ம எங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறோமோ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லணும். நீங்க கூகுள்ல போனீங்கன்னாக்க இதே நேம் ரால்ஃப் சோவிக் பிஹெச்டி சீனியர் டீச்சர் ஆஃப் தி ஹிமாலயன் இன்ஸ்டிடியூட் போட்டீங்கன்னா கூகுள்ல வரும். அவர் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு பார்வையை கொடுத்ததுக்கு நான் மீண்டும் அவருக்கு ஒரு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஆஹ் பந்தங்கள் பற்றி ஒரு விரிவான தகவல்கள் எல்லாம் ஐயா அவங்க நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப பந்தங்களை ஓ, பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தாலும், இன்னும் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும், அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி கேள்வியை கேட்கும் பொழுது, தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஆமா, முதல் கேள்வி என்னோடதுமா? நான் கேள்வி கேளுங்க ஐயா. கேட்கணுமா? வாழ்க நீங்க வளமுடன் ஐயா. நீங்க காலையில கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதாமா? கிடைச்சதுங்க ஐயா, பந்த கிடைச்சதுங்க ஐயா. இதை நீங்க சொன்ன பந்தங்கள் மாதிரி மற்றும் பந்தம் வந்து பின்னி பிணைந்தது நம்மளுடைய இந்த யோக ஆ பயிற்சி நுட்பங்களில் இதுவும் பின்னி பிணைந்து இருக்கிறது என்பது நல்லா தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. அதுக்கப்புறம் இப்போ சொந்தத்திலும் சாமிஜி பந்தம் இருக்கு, சொந்தத்திலும் பந்தம் இருக்கு, பந்தம் யோகாவிலும் இருக்கு, பந்தம் இருக்கு. பந்தம் இருக்கு. Okay. வாழ்க. வாழ்க வளமுடங்க ஐயா. ஒரு அன்பர் நீங்க கேள்வி கேட்கிறாங்க ஐயா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய யோசிச்சேன். வாழ்க நல்லதுங்க. வளம். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக பெயரையும் தங்களுடைய ஊரையும் பதிவு செஞ்சுட்டு கைகளை உயர்த்துங்க ஐயா. வாழ்க வளமுடன். 1+. வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. 1+CPH 2561CT. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ராஜாராமன் சென்னை பழவந்தாங்கல். சொல்லுங்க சொல்லுங்க சார். பந்தங்கள் பத்தி ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. ஒரு சார் 4 இல்ல, பந்தங்கள் நான் பத்தி. முடிக்கல. சார் ஆ, நான் முடிக்கல. இன்னும் 2 அப்படியா? கிளாஸ் இருக்கு. ஓ, ஆமா, இது வந்து ஆரம்பம். அப்படியா? அதான் அடுத்த 11:30 மணிக்கு. மாசம் தான் பேச போறேன். அதுக்கு அடுத்த மாசம் தான் பேச போறேன். சரி. இப்போ அவ்வளவு ஆழம் நம்ம இருக்கு. இதுல வந்து நம்ம மனவளக்கலை பயிற்சியில வந்து மூலபந்தம் மட்டும்தான் பண்றோம். நம்ம இந்த ஆமா, ஜலந்தர காயத்ரி. பந்தம், உட்டியான பந்தம் அதிகமா பண்றது இல்ல. ஆமா. அப்ப இந்த ஆனா மூலபந்தம் சொல்லுங்க. மூலபந்தம் மட்டும் பண்ணினா போதுமா? மிச்சம் 2 பந்தம் பலன் கிடைக்குமா? இல்ல தனியா பண்ணணுமா அது? மூலபந்தங்கள் பண்ணனாலே எல்லா விஷயங்களும் கிடைக்குங்கிறது தான் நான் அடுத்த கிளாஸ்ல பேச போறேன். ஓ, ஓ, ஓஹோ, ஆஹா, ம், ம், ம். வாழ்க வளமுடன். சரிங்க. இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போனாலும் போகும். ஓஹோ, நீண்டே போகுது. வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். சரி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக மாரிமுத்து அவர்கள். வாழ்க வளமுடன்.
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பந்தம் அப்படிங்கறது ஒரு விஷயமே எதுக்காக வந்ததுங்கய்யா? ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க எல்லாமே. ஆ, ஆஹ் அதுதான் உங்களை ஒரு வார்த்தை கேட்டது. இந்த பந்துகள் வந்து ஞானிகள் ஆராய்ச்சி செய்ய 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 ஆ, அவர்கள் உணர்ந்த விஷயங்கள். ஆ, இந்த மாதிரி நம்ம உள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி இத்தனை விதமாக வேலை செய்கிறது. அந்த உயிர் சக்தியை நாம் இந்த மாதிரி கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்தால் அதன் மூலம் ஞானத்தை அடைய முடியும் என்று கண்டுபிடித்து, அந்த கண்டுபிடிப்பை நமக்கு ஹத யோகா மூலம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் ஞானிகள். சரிங்கய்யா. இப்ப அந்த புரியுதா? புரிஞ்சுதுங்கய்யா. இப்ப மேலை நாட்டு ஒரு விஞ்ஞானி இங்க இதை கண்டுபிடிச்சு அதன் மூலியமா தான் சொல்லியிருக்கான்னு சொன்னீங்களா ஐயா? அவரு கண்டுபிடிக்கல. அவரு கண்டுபிடிக்கல. அவரு அதை அவரும் அனலைஸ் பண்ணிருக்காரு. இமாலயத்துல அவரும் நம்மளுடைய யோகத்தை கற்று இந்த ம். இன்னும் ஆழமா போய் படிச்சுட்டு சொல்லியிருக்காரு. நான் என்ன ஆ, சொல்றேன்னா, ஆ, வெளிநாட்டுக்காரன் சொல்லித்தர நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஆ. நம்ம போய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது போல அவன் நமக்கு சொல்லித் தரானேன்னு நான் கவலைப்படுறேன். சரிங்கய்யா. இந்த பந்தங்கள் புரியுதா? பாத்தீங்கன்னா புரியுதுங்களா? புரியுதுங்க. ஆ, இந்த மாதிரி பந்தங்கள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மூலபந்தம் பண்றோங்க ஐயா. நமக்கு தெரிஞ்ச ஒரு மூலபந்தம் மட்டும்தான். ஆ. இப்ப இந்த பந்தங்கள்லாம் கத்துக்கணும்னா ஸ்பெஷலிஸ்டா வேற எங்கன்னா கிளாஸ் போகணுமா எப்படிங்க ஐயா? இல்ல, இதுக்கு பந்தங்கள் அப்படின்னா கிளாஸுக்கு போகணும். ஆனா நம்ம வேதாத்திரி மகரிஷி இதுல நாம இது சொல்லி கொடுக்கறது இல்ல. ஏன்னா ஆம், இது ஆம். மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஞானிகளால் செய்யப்படும் ஒரு தொழில். அதனால ம், நம்ம பாமர மக்களுக்கு எளிய முறையில் யோகா செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ம். எளிய முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மூல- என்னை மூலபந்தம். போன்றவங்க எல்லாம் இது இது படிச்சதுக்கு அப்புறம் ம். நான் இன்னும் மேல போகணும்னு ஆசைப்பட்டு நான் உள்ள படிச்சு படிச்சு போறேன். ஓகே, ஓகே. அதனாலதான் நான் போன வாரம் நாடி சோதனையை பத்தி 40 நிமிஷம் பேசினேன். ஆமா, புரியுதுங்களா? நம்ம ஆமா, அறிவை புரியுது. இன்னும் ஆழப்படுத்திட்டே போகணும். நம்ம ஆமா. வேதாத்திரி சொல்லி கொடுத்ததை பழகிட்டு நம்ம ம். அதுக்கு அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அதையும் தாண்டி மேலே உள்ள போய் புரிந்து அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த ஆமா, தொண்டு மற்றவர்களுக்கு செய்யணும். சொல்லுவதற்காக தான் நான் இங்க வரேன். ஞாயிற்றுக்கிழமை ஓகே. ஏன் எங்களை கிளாஸ் எடுக்க சொல்றாங்கன்னா, உங்களுடைய ம். அறிவை மேம்படுத்துவதற்கு தான் ஓகே, இந்த ஓகே. கிளாஸ். அவர் சரிங்க சொன்னதையே ஐயா. திருப்பி திருப்பி அரைச்சமாவே அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆ, என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா. இல்லையா? ஆ, ஆமா. ஓகே. புரியுது. So, இட்லி இது சுடுறது போல இது ஜிலேபியும் சுடணும். அது கரெக்ட் தாங்க ஐயா. இப்ப பந்தங்கள் பந்தங்கள் மூச்சு அடக்குதுதான் அப்படின்னு சொல்றீங்களா ஐயா? இப்போ ஆமா, மூச்ச மூலபந்தம்னா நம்மளுடைய நம்மளுடைய ம், இப்ப நம்ம மூலபந்தம் பண்ணும்போது நான் ஒரு சிம்பிளா கேள்வி கேட்கிறேன். இப்போ நம்ம மூலபந்தம் பண்றோம். அப்போ நம்மளுடைய ஆசன வாயை நம்ம இறுக்கி பிடிக்கணும். இதான் மூலபந்தம். அப்போ ஆமா. இத மாதிரி அப்போ இருக்குமா அந்த பந்தங்கள்லாம் அப்படி கேட்கிறேன். மத்த பந்தங்கள்லாம். இல்லைங்க, மூலபந்தத்துல கீழே போற அபான வாயுவை அடைக்கிறோம். ஆமாங்க. மேல பிராண வாயுவை அடைக்கிறோம். ஆ, ஜலந்தர பந்தத்துல ரெண்டையும் அடைச்சு உத்தியான ம், பந்தம் செய்யும் பொழுது உள்ள ம், அது உஷ்ணம் ஆகி ஆ, அந்த சுஷ்மன நாடி வழியா சுஷ்மன வாயுன்னு ஒண்ணு இருக்கு. ம். அது சுஷ்மன நாடி வழியா போவதற்கு உதவுகிறது. சுஷ்மன நாடி வழியா நம்ம சக்தி போனாதான் நமக்கு விழிப்புணர்வு கிடைக்கும். ஓ, ஓ, ஓ. ரொம்ப அருமை அருமை. அப்ப நம்ம தவம் பண்றதுக்கும் நம்ம சிந்தனை தச்சுணர் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் விழிப்புணர்வு அடையிறது. அத தவம் செஞ்சுட்டு அதை தாண்டி இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ம். ஞானமும் கிட்டும், உடம்பும் விழிப்பு நிலை. நன்றாக இருக்கும். விழிப்புணர்வு கிட்டும். ஓகேங்க. ஆம். நான் ரொம்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றதே அதுக்குதான் சார். சரி, கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியா நம்ம அந்த அந்த கான்சென்ட்ரேஷனுக்கு தான், அந்த ஒருமுகப்படுத்தலுக்கு தான் நம்ம வேத மகிழ்ச்சியை பயிற்சி கொடுத்திருக்காரு. மனம் அதுல ஒருநிலைப்படணும். ஒருமுகப்படுத்துறது இல்ல, அந்த ம். ஒருமுகப்படுத்துறது வெடிக்க வைக்கிறோம்.
ஆஹ் அது அப்படியே வெடிச்சு அந்த விழிப்புணர்வு நமக்கு வரும். அதான். வாழ்க சரி, வளமுடன். வாழ்க்கை. இன்னும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ஆஹ் கஷ்டமான டாபிக், எல்லாரும் ஆமாங்க ஐயா, புரியணும். ஆமாங்க ஐயா. வாழ்க வளம். அதுதாங்க வாழ்க ஐயா. வளம். இப்ப பந்தங்கள் பண்றதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்ன்றீங்க. புக்ஸ்ல இது மாதிரி புக்ஸ் எதனா இருக்குங்களா இது மாதிரி இதுக்கு? நிறைய பந்தங்கள்லயே புக் இருக்கு. சரிங்க. அது மாதிரி இருந்தா சொல்லுங்க ஐயா. நம்பர் வேணா நீங்க போடுங்க, வாட்ஸ்அப்ல நான் வேணா கேட்டுக்கிறேன். இல்ல, இப்போ நான் பேசினேன் இல்லையா, ஆமாங்க. இது ஸ்கை யோகாவில் வரும். ஓ, சரி சரி. வரும்போது அந்த கடைசியில நான் ஒருத்தர் பேர் சொன்னேன் இல்லையா, ஒரு ஞானியோடைய பேரு, ஆமாங்க ஐயா. அவருடைய பேரை நோட் பண்ணா அவரே புக் எழுதியிருக்காரு. ஓ, சரி சரி. அது தமிழ்ல அவைலபிள் இருக்காங்க ஐயா அந்த புக்கெல்லாம்? இல்ல, இருக்காதுங்க. இதெல்லாம் சரிங்க. இங்கிலீஷ் தான். இதெல்லாம் சரி. தேடல்கள்னு சொல்லுவோம். தேடனாதான் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. தட்டங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க. இது நான் தேடி தேடி எடுத்து உங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள். இதுக்கு நான் போன எவ்வளவு தேடனேங்கிறது எனக்கு தான் தெரியும். 15 நாளா தேடிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க வளமுடன். ஓகே. ஐயா, நாகபந்தன் ஒண்ணு சொன்னீங்களே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னீங்க. நாகபந்தம் இல்ல, மகாபந்தம். மகாபந்தன், சரி. அதை பத்தி அது அப்படின்னா என்னங்க ஐயா? அது அதான் என்னுடைய டாபிக் நீங்க ஸ்கையோகா டிவில மறுபடியும் திருப்பி போட்டு கேளுங்க. சரிங்க மகாபந்தம்னா என்னன்னு தெரியும். இன்னும் நான் அடுத்த மாசம் பேசும்போது உங்களுக்கு இன்னும் சுத்தமா புரியும். சரிங்க ஐயா, வாழ்க்கை. அதனாலதான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போகுது. ஆமா. புதுசா புரியுதுங்களா? ஒரு விஷயத்த கத்துக்கும் போது நிறைய விஷயங்கள், நிறைய டவுட் வரும் கண்டிப்பா எல்லாருக்குமே. அதான். அதனாலதான் நான் இன்னும் நிறைய பேச போறேன். சரிங்க ஐயா, வாழ்க்கை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக விஜயலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பான பந்த வகுப்புகள் எங்களுக்கு நான் ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அது அழகா கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன டவுட்னா, நாங்க இப்ப டிஒய்பிடி எல்லாம் படிச்சோம், அப்பயே நாங்க இது சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். இந்த குடல் இறக்கம்னு வந்தவங்க எல்லாம் செய்யக்கூடாதுன்னே சொல்றீங்க, அது ஆமா, பெண்களுக்கெல்லாம் அந்த ஆமா, பல்ஜ் ஆயிடுது. அவங்க ஆமா. இந்த குப்புறப்படுத்து நம்ம மகராசனம் செய்யறோம்ல, அதுவும் பந்தங்களும் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஒரு டவுட் வருதுங்க ஐயா. உட்புறப்படுத்தி மகாராஷ்டிரம் செய்யலாம். நீங்க என்ன ஆஹ் சொல்றீங்க? ஆ, அதாவது இப்ப இதெல்லாம் பண்ணிடுறாங்கல்ல, குடும்ப கட்டுப்பாடு, அங்க பல்ஜ் ஆயிடுது லேசா அந்த குடல் இல்ல இல்ல இறக்கம்ங்கிற மாதிரி. இல்ல இல்ல அந்த ஆஹ் குடல் இறக்கெல்லாம் குடல் இறக்கத்தை மறுபடியும் சரி ஆபரேட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பந்தங்கள் செய்யணும். அப்ப அது செய்யக்கூடாது அப்பனா? ஆமா, ஏன்னா அது ஜாஸ்தி ஆயிடும். நம்ம வயித்துல அந்த சக்தியை அடக்கும் போது அழுத்தம். அது ஆஹ் பிச்சுட்டு வந்துடும். ஓ, ரைட் ரைட். அது சூக்கும நாடி ஓபன் ஆனவங்க பந்தங்கள் செய்யணுமா அவசியமா? அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது இல்லையா? இந்த மாதிரி பந்தங்கள் செஞ்சா சுஷ்மின நாடி ஈஸியா ஓப்பன் ஆகும். ஓகே. ஆனவங்களுக்கு என்னமா? ஆனவங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறதா ஆமா, கேள்வி. ஆனவங்களுக்கு அவங்க காலையை உழுந்து நம்ம கும்பிடணுமா? அவங்க அது ஞானி ஆயிட்டாங்க. ஐயோ, ரைட். சுஷ்மன நாடி ஓபன் ஆயிடுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையின் பலனே முடிஞ்சது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாழ்க வளமுடன் ஐயா. புரியுதுங்களா? நன்றிங்க. அவ்வளவுதான். நன்றிங்க. அவங்க நன்றி. இறைவனை அடைந்து விட்டார்கள். எஸ். ரைட். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வா- சுந்தரமூர்த்தி ஐயா இருக்காரு, அவர் பேசினா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். சுந்தரமூர்த்தி ஐயா பேர் இருக்காரா? பேர் பேரு இல்லைங்க ஐயா. சுந்தரமூர்த்தி எஸ், கோயம்புத்தூர்னு இருக்குமா? ஒரு நிமிஷம். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா ஐயா கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. ஐயா, மிக சிறப்பான உரையை நான் ஆண்ட்ரைஸ் பண்ணணும் தான் முன்னாடி 4-5 அன்பர்கள் ஆண்ட்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்புறம் ஆண்ட்ரைஸ் பண்ணாந்தேன். மிக சிறப்பா இருந்தது உங்களுடைய அந்த அதாவது அந்த நீங்க காப்பி எடுத்துன்னு சொன்னீங்க இல்லைங்களா, ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்தீங்களா? அவரே ஒரு ஆங்கிலேயர், அவரும் வெளிநாட்டுக்காரர். நம்முடைய இந்திய பாரம்பரியமான அந்த நம்ம ஞானிகள் ரிஷிகள் கொடுத்தது நாமும் எந்த அளவுக்கு இது வரைக்கும் அவ்வளவு ஆராய்ச்சி செய்து பாக்குறதுல
பட் அவர் வந்து ஒரு ம். இன்ஸ்டியூட் நடத்தி வந்து இப்போ இன்ஸ்டியூட் நடத்தி யோகா பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாம ஏன் அந்த அளவுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணாம இருக்கோன்றதும் ஒரு இதுதான். ஆனா நீங்க வந்து ஐயா மருத்துவர் ஐயா வந்து நீங்க எந்த அளவுக்கு இதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய ஒரு 15-20 நாளா நீங்க வந்து ஒரு பார்ட்டா கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. உண்மையிலேயே நம்மளுடைய மகரிஷி இதை வந்து எளிய முறையில கொடுத்துட்டாரு. அன்பர்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா வந்து போகாம எளிய முறையில அனைவரும் செய்யத்தக்க வகையில கொடுத்துட்டாரு. 8 வயது முதல் 80 வயது வரை நம்ம செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சியில வர்ம புள்ளிகள், நம்முடைய ஆசனங்கள் எல்லாமே இதுல மிக்ஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து நீங்க அதுக்கு மேல போய் இதை ஆராய்ச்சி பண்ணி மகரிஷி சொன்ன மாதிரி இதை இன்னும் நீங்க ஆழ்ந்து மக்களுக்கு இதை சிந்தித்து நீங்க வந்து எடுத்து மக்களுக்கு தொண்டு செய்யணுன்றத நல்லா செய்து பாருங்கய்யா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா, நான் ஏன் யூடியூப் உங்களை கூப்பிட்டேன்னா, நீங்க எல்லாம் பெரிய ஆசிரியர்கள், நாங்கெல்லாம் இல்லைங்க உங்களை ஐயா. பார்த்து வளர்ந்தவர்கள். அதனால அப்படி சரிங்க. ஆசிரியர்கள் எல்லாம் இன்னும் ஆழமா படித்து அவர்களுக்கு ஒரு கண்டிப்பா ஐயா. மாணவர்களுக்கு அதையும் சேர்த்து சொல்லி கொடுத்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா இப்ப இந்த ஜூம்லயே நிறைய பேர் யோகா பயின்று ஆசிரியர்களா இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஆமாங்க ஐயா. நான் எக்ஸ்ட்ரா மெசேஜ் கொடுக்கணுங்களுக்காக தான் இது நான் கொடுத்தேன். நன்றி ஐயா. நான் நன்றி ஐயா. உங்களை பத்தி அதான் இந்த அளவுக்கு நீங்க வந்து அதை வந்து ஆங்கிலத்துல இருக்கிறத நீங்க கூகுள் மற்றும் மற்ற இதுல வந்து புத்தகங்களை நீங்க ஆராய்ச்சி செய்து எடுக்கிறது பெரிய விஷயங்க. அது எல்லாராலுமே முடியாது. சாதாரணமா பல வேலைகள்ல இருக்கிறதுனால நீங்க ஐயா மருத்துவரா இருந்துட்டு நீங்க அதையும் பார்த்துட்டு அளவுக்கு சார் ரொம்ப பெருமையா இருக்கீங்கய்யா. உங்கள் தொண்டு சேர்க்க வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, அடுத்தது டாக்டர் புவனேஸ்வரி யாரா இருக்காங்கன்னு பாருங்க. வாழ்க வளமுடன் இருக்காங்கய்யா. புவனேஸ்வரி சரி. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா புவனேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் மாமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க ஒரு சித்த வைத்தியர். இவங்க எல்லாம் வந்து யோகா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி வாழ்க வளமுடன் மேல போகணும்னு விரும்புறேன். நல்லதுங்க ஐயா. டாக்டர் அம்மா நீங்க சொல்லுங்க. நான் ஆக்சுவலா கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன் உங்களோட மெசேஜ். கொஞ்சம் 10-15 நிமிஷம் பின்னாடி தான் வந்தேன். நம்மளோட சப்ஜெக்ட் அதுக்குள்ள வந்திருக்கு, மிஸ் பண்ணிட்டோமே கொஞ்சம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப அழகா இருந்தது. நான் படிக்கும்போது பிராணன் அபானன் வேற மாதிரி படிச்சிருந்தோம். இப்ப வந்து நம்மளோட அந்த பந்தம் செய்யும் போது அது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது ஒரு புது விதமான ஒரு கோணத்துல பார்த்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலா உங்களை மாதிரி ஏஜ் ஆயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு திரும்ப நிறைய ரெஃபர் பண்ணி அந்த விஷயங்களை வந்து சயின்டிபிக்கா கொடுக்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய கத்துக்கணும், இன்னும் அதுல ஆழமா போகணுங்கிற ஆர்வம் வந்து நிறைய வரும். ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஆக்சுவலா இது டாபிக் சம்பந்தம் இல்லாத அந்த அஸ்வினி முத்திரை கண்டினியூஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது பண்றதுனால என்ன நன்மை, அது மாதிரி பண்றதுனால ஏதாவது ஹீட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுமா என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, அஸ்வினி முத்திரை தொடர்ந்து பண்ணுவது ரொம்ப நல்லது. ஆனா அஸ்வினி முத்திரை பண்ணும்போது வேகமா செய்யாம மெதுவா பிடிச்சு விடணும். அந்த 4 நொடிகள் பிடித்து ஒரு நொடி விட்டு மறுபடியும் 4 நொடிகள், இந்த அளவுல தான் இருக்கணும். இதை விட ஜாஸ்தி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மெதுவா எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பெல்விக் டயப்ரம், அந்த மாமிச சக்தி, அந்த டயப்ரம்ங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறும் பொழுது அந்த எண்டோக்ரைன் பாத்துன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம மூளைக்கு போய் நம்மளுடைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செஞ்சு யூட்ரஸ் நல்லா இருக்கும், ஓவரி நல்லா இருக்கும், பைல்ஸ் வராது, மலச்சிக்கல் இருக்காது. அதே சமயத்தில் உடம்பு பூராமே ஆரோக்கியமா இருக்கும். இத்தனை ஆரோக்கியத்துக்கும் அந்த அஸ்வினி முத்திரை ஒன்றே போதும். ஆனா அது மெதுவா செய்யணும். வேகமா செஞ்சீங்கன்னா உஷ்ணம் உருவாயிரும், சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆயிரும், அது வந்து நெகட்டிவா மாறிடும். அதனால அந்த 4 வினாடி 1 வினாடிங்கிற அளவுல எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிங்க மாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்க ஐயா.
அடுத்த அன்பராக வாழ்க. பூர்ணா சந்திரன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க ஐயா வளமுடன்மா. பேசுங்கம்மா. பேசுங்கம்மா. கொஞ்சம் வாழ்க வளமுடன். கொஞ்சம் பிரேக் ஆகுது. பேசுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. நான் ஓசூர்ல இருந்து வித்யா பேசுறேன் ஐயா. ஓ, வாழ்க வளமுடன். ஐயா, நானும் கொஞ்சம் லேட்டா தான் மெசேஜ் பார்த்தோன்னே ஜாயின் பண்ணிட்டேன் ஐயா. ஆ, நிறைய விஷயம் நான் miss பண்ணிட்டு நீங்க கையோகால வந்து வீடியோ வரும்னு சொன்னீங்க. நான் இதை திரும்பவும் கேட்டுக்கிறேங்க ஐயா. எனக்கு ஒரு சரி. விஷயம் என்னன்னா, நம்ம அஸ்வினி முத்திரை நம்ம போடுறோம் இல்லைங்களா, அது ஆமா. குழந்தைக்கு வந்துட்டு ட்ரை பண்றவங்க, புது புது தம்பதியர்கள் வந்துட்டு காயகல்பம் பண்ணலாமா, அஸ்வினி முத்திரை போடலாமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். கண்டிப்பா பண்ணணுமா. புது தம்பதியர்கள் தான் காயக்கல்பம், மூலபந்தம் எல்லாமே செய்யணும். அசுனி முத்திரை போட்டுட்டே இருக்கணும். அந்த மலட்டுத்தன்மையை போக்குவது அசுனி முத்திரையால் முடியும். அதனால குழந்தை பேரு வேண்டும் என்றால் அசுனி முத்திரை போட்டுட்டே இருந்தா கிடைக்கும். நான் இன்னும் அடுத்த இதுல பேச போறேன். சரி சரி சரி. இதுல இன்னொரு வாழ்க சந்தேகம் வளமுடன். என்ன அப்படின்னா, நம்ம அந்த பந்தம் நம்ம பண்றோம் இல்லைங்களா? so உங்க நம்ம குரல் விட்டு விட்டு வருதுமா. ஐயா இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. நம்ம பந்தம் பண்ணும்போது ஆ, அது தைராய்டுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. உதவியா இருக்குமா? ஆனா இந்த அளவுக்கு உதவியா எதுக்கு எதுக்கு உதவியா இருக்கும்? இந்த பந்தம் பண்ணுவோம் இல்லைங்களா, சின் வந்துட்டு ஆ, நம்ம கிட்ட வச்சு லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அப்படி ஆ. பண்ணும்போது தைராய்டுக்கு அது உதவியா இருக்குங்களா? எனக்கு அது எதுக்கு உதவின்னு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு குரல் விட்டு விட்டு வருது. தைராய்டு ஆமா. தைராய்டு ஆ, பயிற்சிங்கய்யா. தைராய்டு ஆ. கிளாண்டுக்கு இந்த பந்தம் பண்ணும் பொழுது தைராய்டு. அதுக்கு ஆமா, தைராய்டு கிளாண்டுக்கு ஜலந்திர பந்தம் தான் உதவியா இருக்கும். மூலபந்தம் இல்லை. ஓகே ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராஜாராமன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் தேங்க்யூ. ஐயா. ஆமா, தேங்க்யூ. வித்யா எங்க மன்றத்தினுடைய ஏஓ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். அவங்க வாழ்க எல்லாம் வளமுடன் நன்றி ஐயா. சொல்லணும். வாழ்க நன்றிங்க ஐயா, வளமுடன். நன்றிங்க. Right. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜாராமன். நான் சொல்லுங்க. மீண்டும் லைன்ல வரையானா மறுபடியும்? மீண்டும் ராஜாராமன். ஆமா. சொல்லுங்க. ஐயா இப்ப என்ன சந்தேகம், எனக்கு வந்துட்டு இப்போ 2-3 பேர் கேள்வி கேட்ட பிறகுதான் சந்தேகம் மறுபடியும் உதயமாகுது. இப்ப நம்மளுடைய மனவளக்கல் எளிமலை உடற்பயிற்சி மூச்சு பயிற்சியில கும்பகமே கிடையாது. ஆமா. ஆனால் இந்த ஆ. இந்த இந்த பந்தங்கள் போடும்போது மறைமுகமான மூச்சு அடைக்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க, அது அலோடாது, அது செய்யலாம் அந்த மாதிரி. அப்ப அங்க சார், மூச்சு நான் அடைபடுறது இல்லை. லாஸ்ட் மந்த் பேசும்போது ஆ கும்பகங்களுடைய நன்மையை பேசியிருக்கேன். ஆ ஆ அந்தர் கும்பகம்னா என்ன நன்மை, ம் பாகர் கும்பகம்னா என்ன நன்மை. ம் அதாவது நாடி சோதனையில நம்ம லெவல் 2 மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். லெவல் ம் 3 கும்பகாஸ். நாம மகரிஷி ம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய சொல்லி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்கன்னு அளவா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு ம் மேல நம்ம ம் தான் நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும். நீங்க சரி. முடிஞ்சதுன்னா, ம் நான் லாஸ்ட் மந்த் பேசுனேன், அந்த இது ஸ்கையோகாவில் இருக்கும், நீங்க ம் கேளுங்க. அந்த சரி. கும்பகத்தினுடைய நன்மைகள் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு ஓ, நான் பேசிட்டு இருந்தேன்னா டைம் போயிடும், சரி மற்றவங்களுக்கு சரி பதில் சொல்ல முடியாது. அதனால சரி. ம். அது படிங்க. அப்படி முடியலன்னா அடுத்த தடவை வாங்க, நான் சொல்லிடுறேன். சரியா, நன்றியா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அது நிறைய நன்மைகள் இருக்குயா. அந்தர் கும்பகத்துக்கு வாழ்க ஒரு நன்மை வளமுடன். இருக்கு, பாகர் கும்பகத்துக்கு ஒரு நன்மை இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களை சரி. தொடர்ந்து சங்கர் அவர்கள் கேரளாவிலிருந்து. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சங்கர் வாழ்க ஐயா, வளம். வாழ்க வளமுடன். ஐயா பேசுங்க வாழ்க ஐயா. வளம். வாழ்க வளமுடன் சங்கர், சொல்லுங்க. அருமையா இருந்தீங்க. எனக்கு அந்த தொடக்கத்துல நான் கேட்கல, இருந்தாலும் பந்தங்களை பத்தி நல்லா வெறுமா என்னமோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. இதுல நிறைய ரகசியங்கள் இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சுது. அதே மாதிரி இந்த ஏரோ ஆங்கிலேயர் நல்லா இது ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. அப்ப அதுலயே வச்சு அவர் தெரியுது. ரிசர்ச் பண்ணல. அவரு இல்ல ஆங்கிலேயர் ரிசர்ச் பண்ணல. சரிங்க. நம்ம முனிவர்களும் சித்தர்களும் சொன்னதை படிச்சு
நமக்கு திரும்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் கண்டுபிடிக்கல. ஓ சரி சரி சரிங்க. நம்ம அப்ப ஞானிகள் சொன்னதை தான் அவர் திரும்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஓ சரி சரி சரிங்க. அப்ப அதை பத்தி வாழ்க. தான் கேள்வி. அதாவது மருத்துவர்கள் எடுக்கும்போது மருத்துவர் உள்ள நம்ம உடலுக்குள்ளார என்னென்ன நோய் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உறுப்புகளை ஓபன் பண்ணி பார்த்து என்னென்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா சித்தர்கள் இன்னர் டிராவல் பண்ணியே நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த ஆமா கண்டுபிடிச்ச விஷயம் தான் திருமூலர் திருமந்திரம் இதெல்லாம் அவங்க எழுதி வச்சாங்க. அந்த எழுத்து ஆமா மூலமாவும் மந்திரம் ஆமா மூலமா எழுதி வச்சாங்க. அப்போ ஆமா. நம்ம எந்த அளவுக்கு இதே மாதிரி கண்டுபிடிக்கிறோன்னா எந்த அளவுக்கு சித்தர்கள் உள்ள போனாங்களோ அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்மனால கண்டுபிடிக்க முடியுமா? இத எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும் அது கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு தாங்க நான் உங்களை ஒரு சித்தராக்குறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கிறேன். சரிங்க. புரியுதுங்களா? ஆமா ஆமா. நீங்க இந்த யோகம், ஆசனா, நாடி சோதனை, இந்த பந்தாஸ் இதெல்லாம் சீரியஸா பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா ஒரு காலத்தில் நீங்களும் சித்தராகி விடுவீர்கள். அதுக்காக தாங்க நாங்க பேசிட்டு இருக்கேன். சரி சரி. நல்ல சங்கர். நல்ல விஷயம்தாங்க. ஆனா நம்மளோட ஆமா. சூழ்நிலை குடும்ப பந்தம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளால டீப்பா போக முடியறது இல்லை. அதான் சங்கடமா இருக்கு. நம்ம நம்ம ஞானிகள் ஆக வேண்டாம் சங்கர். நமக்கு சரிங்க. ஒரு மன அமைதி கிடைத்து, அதாவது போதும் என்ற மனம் கிடைத்து, நம்ம சுவாமிஜி சொன்ன மாதிரி நம்மோட இருக்கிற சமுதாயத்திற்கு தன்னலம் கருதாமல் உதவி செய்து வாழ்ந்தாலே போதும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அளவுக்கு மீறி ஆசைப்பட வேண்டாம். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். சரிங்களா? சரி சரி சரிங்க. ஆனா ஆமா. ஒரு விஷயங்க ஒரு அதனாலதான் விஷயம் சொல்லுங்க. ஒரு விஷயங்க. அதாவது நம்ம ம். புற வாழ்க்கையை விட அக வாழ்க்கையில உள்ள போகும்போது நிறைய ரகசியங்களும் நிறைய அத கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உழவு அளவுன்னு சொன்ன மாதிரி ஆமா நமக்குள்ளாரே பல ரகசியங்கள் இருக்குங்கிறது ஒரு கேட்கும்போது உங்களை மாதிரி ஆமா. பேராசிரியர்களாகட்டும் இந்த கண்டுபிடிச்ச சித்தர்களாகட்டும் இதெல்லாம் சொல்லும்போது ஆனந்தம் கூடி கூடியே வருதுங்க. இதை ஏன்னா மறுபடியும் கண்டுபிடி ம். ஏன் சொல்லுங்க, நமக்கு ஆணவம் போயிருது, ஆணவம் இல்லையா? பணிவு ஆனந்தம். வந்துருது. அல்ல, ஆனந்தம். ஆணவம் போனாதான் ஆனந்தம் வரும். ஓ சரி சரி சரி. ஆணவம் இருந்தா வெறிதான் வரும், ஆனந்தம் வராது. அதான் அதான். புரியுதுங்களா? அந்த நம்ம உள்ள அதான் போக போக அந்த ஆணவம் குறைய குறைய அந்த இறை உணர்வு நமக்கு வருது. இறை மனிதனா மாறுறோம், தெய்வீக மனிதனா மாறுறோம். அப்பதான் அந்த சந்தோஷம் வருது. அதான் அதான். அந்த ஆனந்தம் கூட கூடத்தான் மகிழ்ச்சி சொன்ன மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொன்ன மாதிரி. இவையகம். இப்ப இந்த ஆமா ஆனந்தம் கூடணும்னா நீங்க என்ன பண்ணணும்? முடிந்த ஆமா அளவுக்கு ஆமாங்க. சமுதாயத்துல எல்லாத்துக்கும் உதவுங்க. உதவி பண்ண 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 உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. அது ஆமா ஆமா. சொல்ல முடியாது. சொல்லாம ஆமா ஆமா நம்மளால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனா ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தம் இருந்துட்டே இருக்கும். ஆமா ஆமாங்க. ஆஹ் அது செஞ்சா அதான் போதும். அதைத்தான் அதுதான். அதான் கூடி கூடி வருதுன்னு சொன்னீங்க. அதான் கூடி கூடி அதான் வந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு யான் பண்ணிட்டே பெட் இருக்கணும். ஆஹ் அதான். யாரு- யாருக்காவது இதை பத்தி சொல்லி கொடுக்கணும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்குங்க. ஏதாவது இது சொல்லி கொடுக்கணும், ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். நமக்கு ஆமா அவங்க எட்டி உதைச்சா கூட ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும். எதிர்த்து ஆமா ஆமா. பேசக்கூடாது. கண்டிப்பா அதான் கண்டிப்பா. அதான் பணிவு, அடக்கம். அதோட சமுதாயத்திற்கு நலன். அதுதான் தெய்வீக மனிதர்கள். அதான் அதான். அப்ப சாதாரண இது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கூட நம்மளுக்கு ரொம்ப சங்கடம். என்னடா இப்படி கஷ்டப்படுறாங்களே இவங்களை இதுக்கா ஏதாவது ஒன்று ஆமா. பண்ணணுமே ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களை இதுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா என்னால இல்ல இல்ல, முடிஞ்சது பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா. முடிஞ்சது செய்யணும். முடியலன்னா வாழ்த்தணும். மனமாற வாழ்த்துங்கள். நிச்சயமா அவங்க நல்லவங்களா வந்துருவாங்க. சரி, சரி. அந்த மாதிரி ஒரு புரியுதுங்களா? அனுபவம் இருக்கும். அந்த அந்த மாதிரி அனுபவத்துல நம்மள்கிட்ட வந்தவங்க இருக்காங்க. நிறைய இருக்காங்க. ஆஹ் ஏன்னா நன்றி. எல்லாத்துக்கும் நம்ம போய் காப்பாற்ற முடியாது. ஆனா நம்மளால மினிமம் செய்யக்கூடியது வாழ்த்துக்கள், மனமாற வாழ்த்துங்கள். நிச்சயம் அதான். மாறுவார்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக சிவரங்கா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவங்க போயிட்டாங்க. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க 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 வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இப்ப சொல்லுங்க. எனக்கு இப்போ உரை ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. நான் லாஸ்டாக தான் கேட்டேன். இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப எனக்கு இந்த ரைட் சைடில் வந்து இன்டர்னல் ஹெர்னியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா. லைட்டாக கொஞ்சம் பல்ஜ் ஆன மாதிரி தெரியுது. இப்போ சரி. இந்த சூழ்நிலையில நம்மளுடைய மகரிஷி ஐயா எக்ஸசைஸோ முத்திரைகளோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம எதை பண்ணலாம் ஐயா. லங்கு இல்ல, நீங்க வந்து அது அந்த நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டாம். ஆ ஏன்னா அது குனிஞ்சு வளரும் போது ஹெர்னியா, நிமிரும் போது ஹெர்னியா ஜாஸ்தி ஆகுறது காரணமா இருக்கும். ஆ ஆனா ரொம்ப கம்மியா இருந்தா நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அது கொஞ்சம் பெருசானாலும் அப்புறம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க ஆ தொடர்ந்து செய்யுங்க, ஒன்றும் ஆகாது. ஆ. சின்னதுதாங்க ஐயா. பெருசாச்சுன்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஐயா, என்னங்க ஐயா என்ன என்ன சொன்னீங்க? நியூரோமஸ் எதுங்க? இல்ல இப்ப சொன்னது என்னங்க ஐயா சொன்னீங்க? ஒரு நிமிஷம். அந்த நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி. மூச்சு அடி பயிற்சி வயிற்றுல செய்யலாம். கையை வச்சு குனிஞ்சு ஆ நிமிருவோம் தசைநார் இல்லையா? மூச்சு பயிற்சிங்க. ஆ ஆ ஆ தசைநார் மூச்சு பயிற்சி, அதான் ஆ நியூரோமஸ்குலர். ரைட். அதுவும் பண்ணலாம். மத்த ஐயாவோட எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணக்கூடாது, பண்ணலாம்ல. அது பண்ணக்கூடாது, அது பண்ணாதீங்க. எதுங்க ஐயா பண்ணக்கூடாது? அதான் தசைநார் மூச்சு பயிற்சி. அது மட்டும் பண்ணக்கூடாது. ஆமா, ஓ ஏன்னா அது ரொம்ப குனிஞ்சு நிமிருவோம், அடி வைத்து அழுத்துவோம். அடி வைத்து அழுத்தும் போது ஹெர்னியா ஜாஸ்தி ஆகும். ஆ புரியுதுங்களா? ஐயா ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுது. சொல்லுங்க ஐயா. நான் வெளியில வந்துட்டேன். இல்ல, நான் வாழ்க சொல்றது வளமுடன் ஐயா. கேட்குதா இல்ல? ஆமா, ஐயா நீங்க வாழ்க சொல்றது வளமுடன். தசைநார் தசைநார் மூச்சு பயிற்சியை தவிர மத்தது செய்யலாம்னு சொல்றாங்க ஐயா. தசைநார் மூச்சு பயிற்சியில நம்ம குனிஞ்சு நிமிருவோம், அடி வயிறெல்லாம் வந்து அழுத்தம், அதனால அதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க. புரியுதுங்களா ஐயா? சரிங்க. சரிங்கம்மா. அப்ப நம்ம மகராசனம் 1, 2 எல்லாம் பண்ணலாமா? பண்ணலாம். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து குருவம்மாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பான உரைங்கய்யா. எப்பயுமே ரொம்ப சிறப்பு தான். ஒன்றும் நாங்கெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப சிறப்பா, நீங்களே ஒரு டாக்டர், அப்ப உங்களுக்கு சொல்லவாயா வேணும். அப்புறங்கய்யா, என்னோட கேள்வி என்னங்கன்னா, சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம சாமிஜி சொல்லி கொடுத்திருக்கிறபடி சாந்தி தவம் பண்றப்ப மூலாதாரத்தை நம்ம உணர்றோம், மூலாதாரத்துல உணர்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப வந்து அந்த சுழுமுனை நாடி வந்து இயங்கிக்கிட்டு தானங்கய்யா இருக்கு. சுழுமுனை நாடி இயங்குதுமா. ஆனா உணர்றோம். அந்த மூலாதாரத்தில் இருக்கும் அந்த குண்டலினி சக்தி மேல போகணும்னா சுஷ்மின நாடி வழியா போகணும். அது போச்சுனாதான் நமக்கு வந்து அத்தனை சக்கரங்களையும் அது கிழித்து கொண்டு ஆக்னியை தாண்டி பிரம்மந்திரத்தை சேர்கிறது. ஆமா, கீழே இருக்கிறது பிரம்ம துவாரம், மேல இருக்கிறது பிரம்மந்திரம். துவாரத்தின் வழியாக போய் பிரம்மந்திரத்துக்கு வரணும். அது வந்து நம்ம நினைச்ச உடனே வராது. நீங்க இந்த பாவனை பண்ணி செய்ய 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 ஒரு நாள் அது தூண்டப்பட்டு மேலே போய்விடும். ஆமா. இப்ப வந்து இப்ப நீங்க வந்து சுழுமுனை நாடி வந்து திறக்கும்ந்தாக்க அதான் கடைசி இறை நிலையை அடைகிறோம் அப்படின்றீங்களே, அதுதான் எனக்கு கேக்குறேன். அதேதான் சுழுமுனை நாடி. அது அந்த பிராணசக்தி எப்படி சுழுமுனை நாடி மூலம் போக ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் நமக்கு அந்த விழிப்புணர்வு வருகிறது, இறை உணர்வு தெரிகிறது. இப்ப எல்லாம் நம்ம இறை உணர்வை உணர்ந்துக்கிறோம் இல்லைங்கய்யா தியானத்துல? இல்ல, அது உயிர் சக்தியை உணர்கிறோம் ஆகனால. அப்ப இறைநிலையை நம்ம இன்னும் உணரலன்றீங்க என்னங்கய்யா?
ஆமா, அது கிடைச்சா அது தங்க புதையல். ஓ, இப்ப நாங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கையில என்ன நினைக்கிறேன், நம்ம இறைநிலையை உணர்ந்துகிட்டு இருக்கோம் தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோங்க ஐயா. இல்ல இல்ல, உங்க உயிர் சக்தியை ஆஹ். உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உயிர் ஓ சக்தியை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓ, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. அற்புதமான விளக்கங்க ஐயா. நாங்க அதான் வாழ்க என்ன, நம்ம தான் இறைநிலையை உணர்ந்துகிட்டே இருக்கோமே, முன்னாளைக்கு இப்ப நம்ம மாறிட்டோம், அதனால இப்ப நம்ம இறைநிலையை உணர்ந்துட்டோம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோங்கய்யா. சரிங்கய்யா, அப்படியா? சரி சரி சரி. இன்னும் செய்யணும் என்னங்கய்யா, இன்னும் செய்யதான் நம்ம உணர முடியுன்றீங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து பூர்ணா சந்திரன் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நான் வித்யாதாங்க ஒசூர்ல இருந்து. நான் இந்த விஷயத்த இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். நிறைய சொல்லுங்கம்மா. நாள் நான் நீங்க மச்சத்துக்கு வந்து ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்கும் போது, கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் நீங்க இதை வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க, எப்படி வந்து பண்றீங்க அப்படின்றது நிஜமா அதை யோசிக்கவே முடியாது. அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். இதுலயும் நீங்க நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி ஒவ்வொரு கிளாஸும் நீங்க ஆன்லைன்ல எடுக்கிறது பார்த்தா நிஜமாவே ஆச்சரியமா இருக்குங்க. எங்களுக்கெல்லாம் இன்னும் மோட்டிவா இருக்கு. இந்த டைம் இல்லை அப்படின்னு சொல்றதையும் நம்ம தூக்கி தூர வச்சிடணும் அப்படிங்கிற போல இருக்கு. ஏன்னா யோகா பண்றதுக்கே நம்ம சொல்லித்தரோம். எனக்கு டைம் எக்ஸசைஸ் பண்றதுக்கோ டவுன் பண்றதுக்கோ அப்படின்னு சொல்ற ஜனங்களுக்கு மத்தியில உங்களை நாங்க பார்க்கும்போது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கேன், மகரிஷியை நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம மகரிஷிட்ட தீட்சை வாங்கிருக்கலாமா, இல்ல பாத்துருக்கலாமா, இப்படிலாம் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா உண்மையா அந்த ராஜ காலத்துல வாழ்ந்தோம், சோழல் காலத்துல வாழ்ந்தோம் அப்படின்றத விட உங்க காலத்துல நாங்களும் இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமா ஐயோ, இருக்கு. அம்மா, பெரிய வார்த்தைகள். இல்ல உண்மைதாங்க, அது நான் ஃபீல் பண்ணது உண்டு. மகரிஷியோட பார்த்தது இல்ல இது. சோ அவரோட உருவம், அந்த அந்த குணங்கள்ல உங்களை நிஜமாவே நாங்க பார்க்க முடியும். உங்களோட நாங்க இருக்கிறத நினைச்சு நிஜமாவே எங்களுக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதை நான் இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதாங்க திரும்ப அம்மா, இப்ப நான் உங்க கூட நான் பேசட்டுமா? நான் சொல்றதை கேளுங்க. அதாவது, நான் மகரிஷிய பார்த்ததில்ல, நான் மகரிஷியிட தீட்சை வாங்கல. ஆனா ஏதோ ஒரு சக்தி என்னை மகரிஷியிடம் வந்து சேர்த்தது. புரியுதுங்களா? அப்புறம் நான் எம்எஸ்சி படிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய உள்ள இருக்கிற தேடல்ல தான் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா, மகரிஷி எனக்குள்ள இருந்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு டாபிக்கும் எடுக்கும் பொழுது, அதை தேட ஆரம்பிக்கும் பொழுது, அந்த டாபிக் எனக்கு கைக்கு வந்து விழுகுதுமா. அதுதான் முக்கியம். புரியுதா? அதுவும் கோர்னா அழகா பாருங்க. யாரோ ஒரு அமெரிக்காவில இருந்து வந்து சொன்னவருடைய டாபிக் வந்து நான் பந்தாஸ் பேசணும்னு நினைச்சா அது என் கைக்கு வந்து கிடைக்குது. அது வந்து மகரிஷி அருளால் நான் ஏதோ என்னால் முடிந்த என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் அம்மா. அதோட போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம்மா. வாழ்க வளமுடன். அந்த வடிவத்துல தாங்க நாங்களும் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். நிஜமாவே அது ரொம்ப அதை எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மன நிறைவு. ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. எனக்கு வேற வார்த்தை சொல்ல தெரியல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, உங்களுடைய என்னம்மா உங்களுடைய ஒப்பீனியன்? நீங்க நடுவில் ஒப்பீனியனும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயா அருமையா இருந்ததுங்க ஐயா. நாங்க டிஒய்பிடி ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி இருக்கோம். அப்ப எங்களுக்கு இவ்வளவு தகவல், எனக்கு அந்த எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு தகவல் பந்தங்களை பற்றி அப்போ எங்களுக்கு கிடைக்கல. ஆனா அந்த தேடல் இருந்ததுனால அது இப்போ உங்க மூலமா இதெல்லாம் இவ்வளவு ஒரு ஆராய்ச்சியா, ஒரு விரிவான பந்தங்கள்னா அப்படி ஒரு 4-5 லைன்லயே முடிஞ்சிருங்கய்யா. பட் இவ்வளவு இருக்கு. அந்த யோகா நுணுக்கங்கள்ல இது ஒரு முக்கியமான பங்கு இந்த பந்தங்கள் வகிக்குதுன்றது ரொம்ப தெளிவா புரியுதுங்கய்யா. இன்னும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சுங்க அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம். இதை பற்றியெல்லாம் நாமளும் ஒரு ஆராய்ச்சி தேடுதல் இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு
நீங்க நல்லதுங்கய்யா, டி வாழ்க வளம். டி இல்லம்மா டிஐபிடில கிரியாஸ் படிச்சீங்கல்ல, சத்கிரியாஸ். ஆமாங்கய்யா, ஆமாங்க. சத்கிரியாஸ் இல்லாம இந்த பந்தங்களும் ஒரு கிரியா தான். சரி சரிங்கய்யா. ஆமா. நம்ம கிரியாஸ் வந்து நம்மளுடைய உடம்பை சுத்தம் செய்து கொள்வதற்கு, அதே ஆமாங்கய்யா. மாதிரி இந்த பந்தங்கள் வந்து நம்மளுடைய அதாவது சூக்கும் உடலையும் காரண உடலையும் சுத்தம் செய்து கொள்வதற்குரிய ஒரு கிரியா. ஹத யோகாவின் சரிங்கய்யா, ஒரு இன்னொரு கிரியா இது. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். நல்லதுங்கய்யா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிங்கய்யா. அம்மா அவர்களை டிஐபிடி தொடர்ந்து நானும் எழுதினேமா, அந்த எக்ஸாம் நானும் எழுதினேமா. நல்லதுங்கய்யா, வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்த அன்பராக லக்ஷ்மி எசக்கி முத்து அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி ஐயா கேட்கலாம். எல்லாமே அருமையா இருந்துச்சு. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க ஐயா டீச்சராமா, நீங்க ஆசிரியரா? இல்லையா, நான் படிச்சிட்டு இருக்கேன். அதான் என்ன ரொம்ப நாள் பயிற்சி வரை இதுல முடிச்சியா, ஆனா ரெகுலரா நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் ஐயா. ஆ, ஆனா நீங்க இது இப்ப வந்து நான் இதுல என்ன படிக்கலாம் மகரி? இப்ப நீங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருந்தா இதுல எம்எஸ்சி யோகா இருக்கு, அது படிங்கம்மா. இல்லைன்னா ஆலியார்ல அட்வான்ஸ்ட் எம்எஸ்சி விஷன் கோர்ஸ் இருக்கு. இல்லைன்னா ஆலியார்ல அட்வான்ஸ்ட் விஷன் ஓகேங்க கோர்ஸ் ஐயா. இருக்கு, ஆன்லைன் அது படிக்கலாமா ஐயா? கண்டிப்பா நீங்க படிக்கணுமா. ஓகேங்க ஐயா. ஏன்னா நீங்க பிஎஸ்சி பிஎட் ஒரு ஐயா டீச்சர். அதுல டிப்ளமோ கோர்ஸ். டிப்ளமோ ஆமாங்க ஐயா. டிப்ளமோ படிச்சுட்டு இல்ல டிப்ளமோ யோகான்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து இல்ல டிப்ளமோ யோகா முடிச்சுட்டு அட்வான்ஸ்டு விஷன் கோர்ஸ்னு ஆலியார்ல இருக்கு, அதுவும் படிக்கலாம். இல்லைன்னா அடுத்த வருஷம் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா வருது, அதுவும் படிக்கலாம். இப்ப ஜெயின் ஓகேங்க ஐயா. யூனிவர்சிட்டியில அடிப்படை கோர்ஸுக்கு ஒரு டிப்ளமோ ஆரம்பிக்கிறாங்க, நீங்க அதுலயும் சேரலாம். ஜெயின் யூனிவர்சிட்டிக்கு உங்க மன்றத்துல கேளுங்க. ஓகேங்க ஐயா. அதுல டைரக்டா டிப்ளமோ இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்ப போஸ்ட் கிராஜுவேட் டைரக்டா ஆமா ஆமா, படிக்கலாமா? நீங்க ஓகேங்க படிக்கலாம். ஐயா. நீங்க அதுக்கப்புறம் பிஎஸ்சி படிச்சதுனால சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஐயா சொல்லு. இப்ப நம்ம இறைநிலையை உணர்ந்துட்டோம், அதுக்கு என்ன அறிகுறி? இறைநிலையை உணரணும்னு நீங்க ஆசையே படாதீங்கம்மா. நம்ம வந்து வாழ்க்கையில ஓகேங்க ஐயா. அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்க ஒரு பலனை எதிர்பார்க்காமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் சமுதாய கடமையை செய்து கொண்டு நீங்கள் இந்த யோகம் செய்து கொண்டிருந்தால் அந்த இறைநிலை உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். நீங்கள் முயன்றால் ஓகேங்க ஐயா. கிடைக்காது. ஆனால் இந்த மக்கள் சேவை, மகேசன் சேவை என்ற அந்த பணியை மனப்பூர்வமாக செய்து கொண்டிருந்தால் அது தானாகவே உங்களுக்கு வரும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்க ஐயா. ஐயா வாழ்க இன்னொரு வளமுடன். கேள்வி ஐயா. எனக்கு காது எரிச்சல் ஒரு 2 கட்டாகுது, கட்டாயிடுச்சுமா. நினைக்கிறேன். அவங்க வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பருக்கு செல்லலாங்க. இந்து வரதன் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சென்னையில இருந்து பேசுறேம்மா. சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. ஐயா ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. உங்களுடைய போன தடவை நாடு சுத்தி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், இந்த தடவையும் வந்து பந்தாஸ் கேட்டோம். என்னோட ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்னால ஒரு 45 நாள் கோர்ஸ்ல வந்து இது எல்லாமே பண்ணியிருந்தேன் ஐயா. அதாவது புத்தாஸ், யோகா, அப்புறம் பந்தாஸ் எல்லாமே பண்ணியிருந்தேன் ஐயா. மெடிடேஷன் எல்லாமே. பட் அதுல வந்து இந்த அளவுக்கு ஒரு தெளிவா இவ்வளவு விரிவா எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்கன்னா உங்களோட ரொம்ப விரிவா நல்லா இதா இருந்தது ஐயா. இது அட்வான்ஸ்டு கோர்ஸ். இது ரொம்ப அட்வான்ஸ்டு. அதுதான் நாங்க 45 டேஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் ஒரு சர்டிபிகேட்காக பண்ணோம்.
இப்ப எனக்கு ஒன்னே ஒன்று சரி சரி இதுதான் எனக்கு லெகமெண்ட் டேர் ஆகி வந்து நான் இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன். நம்ம எந்த மகரிஷி ஆமா எக்ஸசைஸ் எந்த லிகமெண்ட்? எந்த லிகமெண்ட்? ரைட்ல ரைட்ல முட்டியில இருக்கு சார். கரெக்டா முட்டிலையா? முட்டியில அடி முட்டியில முட்டியில கரெக்டா ஐயா முட்டி ஐயா. முட்டியில எந்த லிகமெண்ட்? லேட்டரலா குரூசியேட் லிகமெண்டா? அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியலையா, நான் ஸ்கேன் பார்த்து தெரியல. பட் ஆனா 2-3 இடத்துல இப்ப டேரா இருக்கு ரொம்ப லைட்டா. லிகமெண்ட் டேரா இருந்தா ஆபரேஷன் ம் பண்ணி சரி செய்து கொள்ள முடியும். இல்ல அந்த ஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அதனால ஓ உங்களுக்கு இந்த அப்ப சரி. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பிசியோதெரப்பி பண்ணுங்க. காலில் வந்து அந்த பேண்டேஜ் போட்டுக்குங்க. இல்ல அதெல்லாம் போட்டிருக்காங்க. 2 மாசம் 1 மாசம் லீவ் கிட்ட போட்டு அது பிசியோ போயிட்டு இருக்கேன். என்னோட சின்ன இது என்ன, நம்ம மகரிஷி எக்ஸசைஸ்ல ஏதாவது இப்ப பண்ணலாமா, இல்ல வந்து அது சரியான இல்ல பிறகு பண்ணலாமா? மகரிஷி எக்ஸசைஸ்ல அந்த மூட்டு ம் பயிற்சி செய்யறோம் இல்லையா, 7வது பயிற்சி ஃபர்ஸ்ட் இதுல, ம் ஐயா. ம் அது செய்யக்கூடாது. நீங்க சரி. அது வேற மறுபடியும் உள்ள கை கால் கிழிஞ்சிடும். மத்ததெல்லாம் ஓ செய்யலாம். சரி. மத்ததெல்லாம் செய்யலாம். இப்ப வஜ்ராசனம் தரையில போடக்கூடாது. உட்காரலாம். ஆமா, ம் வஜ்ராசனம் ம் போடக்கூடாது. இன்னும் ம் சுகாசனமே கூடாது. ம் சேர்ல தான் உட்காரணும் நீங்க. கீழே உட்கார கூடாது. ஆமா, ஓ முட்டியை சரி சரி. மடிச்சு உட்கார கூடாது. சரி சரி சரி. முட்டியை மடிச்சீங்கன்னா உள்ள கிழியும். உங்களுடைய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடும் அதிகமா. ஆ வாழ்க்கை வளமுடன். சரி, ரொம்ப நன்றி. வாழ்க்கை. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த நண்பராக லக்ஷ்மி எசக்கி முத்து அவர்கள். வாழ்க வளமுடன். ஆமா, இதோட முடிச்சுக்கலாமா? எனக்கு ஒரு சரிங்க ஐயா, சரிங்க. பேசிட்டு இருக்கே கட் ஆயிட்டியா? வாழ்க்கை. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அப்பல பேசிட்டு இருக்கீங்களே கட் ஆயிட்டியா? இல்ல எனக்கு ஒரு 2 வருஷமா காது எரிச்சல் இருக்குயா. அதனால நான் ட்ரீட்மெண்ட் எதுவும் போகல. எனக்கு அதனால ப்ராப்ளம் இல்ல. கரண்ட் எதுவும் இல்லாட்டி அந்த சவுண்ட் கேக்கியா, அதனால எதுவும் ப்ராப்ளம் வராது இல்லையா? என்ன ப்ராப்ளமா? கொஞ்சம் காது பா இரைச்சல் மாதிரி இருக்கியா. சின்ன வயசுல இருந்துச்சு, சத்து குறைவினாலன்னு சொன்னாங்க, அப்படியே சரியாயிட்டு. சரி, இப்ப சொல்லுங்க. எனக்கு 36 ஏஜ் வந்து 36யா. ஆ காது சொல். அந்த லெஃப்ட் காது மட்டும் இறையுத மாதிரி இருக்கியா. ஆனா ஒண்ணும் செய்யற பிரச்சனை இல்ல. ஏதோ கரண்ட் எதுவும் இல்லாட்டி அந்த சவுண்ட் லைட்டா கேக்கியா. சரி, நீங்க ஆடியோகிராம் ஒரு டெஸ்ட் இருக்குமா? ஆ இஎன்டி டாக்டர்கிட்ட போய் ஆடியோகிராம் அது பண்ணிட்டு, பாத்துருக்கேன்யா. ஆ ம் அது என்ன சொன்னாங்களோ அது அதை நான் ஃபாலோ பண்ணுங்க. பாத்திருக்கேன்யா. கொஞ்சம் காது ஆமா, அப்படியாங்கய்யா. சரிங்கய்யா. ஓகேம்மா. வாழ்க்கை வளமுடன். ம் சரி. வாழ்க வாழ்க்கை வளமுடன் ஐயா. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாமா? வாழ்க்கை வளமுடன். நல்லதுங்க ஆமா, ஐயா. யாரோ சாம்சங் ஒருத்தர் கேக்குறாங்களே. கேக்குறாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக சாம்சங் SM E146BA. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை ஐயா வளமுடன். ஐயா இப்போ முன்னாடி ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க லெகமெண்ட்ஸ் இதுவாயிடுச்சுன்னு. எனக்கும் அந்த ஒரு பிரச்சனை தானுங்க ஐயா. ஆனா நான் ஆசிரியரா தான் இருக்கேன் மன்றத்துல பெரம்பூர்ல. சோ ஆ, நான் வஜ்ராசனம் ஒரு பெட்ஷீட் போட்டுட்டு தான் பண்றேன். முட்டி இல்ல இல்ல, தேய்மான். கிடையாது கிடையாது. நோ வஜ்ராசனம். ஓ அப்படிங்களா ஐயா. ஆனா ஆமா. எனக்கு போட்டா எனக்கு வலி தெரியல, நல்லாதான் இருக்கு. ஆனா ம். முட்டியில பெயின் இருந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. எனக்கு அந்த வேண்டாம் வேண்டாம். நீடில் முட்டி வலி போட்டாங்க ஐயா. இருக்கிறவங்க, ஆ இல்லம்மா, முட்டி வலி ஆ இருக்கிறவங்க வஜ்ராசனம் வேண்டாம். ஓகேங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. கொஞ்சம் தான்யா ஒரு வலி இருந்தது. இன்னொரு லெக் லெஃப்ட் சைட்ல இன்ஜெக்ட் ம். பண்ணாங்க ஐயா. அதுல ஃப்ளூயிட் மாதிரி ஆர்டிபிஷியலா அதை போட்டாங்க. நீங்க எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. எனக்கு பாக்குறவங்க ஆறு எல்லாம் சொல்லவே எலும்பு தேய்மானம்ன்றதுனால இது 2 பக்கமும் இன்ஜெக்ட் பண்ணாங்க 2 காலுக்கும். அதுல இருந்து இன்னும் ரொம்ப அதிகமா தான் என்னுடைய வலி அதிகமா இருக்கு. இனிமேல் அந்த இன்ஜெக்ஷன் போடாதீங்க. ஆ அது வந்து டெம்பரரி ரிலீஃப் தான் கொடுக்கும். அது ம் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு மறுபடியும் வலி வந்துரும். ஆ அதனால ஆ முடிஞ்ச அளவுக்கு ஆ அந்த முட்டிக்காலுக்கு ரெஸ்ட் ஆ கொடுங்க. ஆ அவ்வளவுதான். அது ஸ்டெப் ரொம்ப எல்லாம் ஏறலாமா ஐயா? முடியலன்னா இருங்க, ஆ முடியலன்னா ஆபரேஷன் ஆ தான். ஓ
சரிங்க, ஸ்டெப் ஏறலாம் ஐயா, மன்ற படி மேலதான் இருக்கு. சோ அப்படிதான் போயிட்டு இருக்கேன் இது வரைக்கும். நானு ஸ்டெப் ஏறி தான் போனேன். ஸ்டெப் ஏறது கூட குறைக்கணும்னு சொல்றாங்க சாருங்க. எத்தனை எப்படிங்கய்யா? படிகள், எத்தனை ஸ்டெப்? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10, அதுக்கப்புறம் ஒரு 10, அவ்வளவுதான்யா. அது மெதுவா ஏறுங்கம்மா. சரிங்க ஐயா, நான் இப்ப மெதுவா தான் ஏறேன், எங்க அப்படிதான் வீட்டுல ஏறேன். இல்ல, ஏன்னா எங்க வீட்டுல ம். எல்லாம் 60 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓ, 3வது மாடியில இருக்கும். வளமுடன். அந்த மாதிரி தான் வரும். சரி ஓகே, சரிங்க ஐயா, வாழ்க்கை வளம், நன்றிங்க. நான் ரொம்ப மிக்க நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளம். வாழ்க வளம். வாழ்க முடிச்சுக்கலாம். வளமுடன். நல்லதுங்க, நிறைவு செய்துக்கலாம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே